அப்போ இதுக்கு முன்னாடி நான் நிறைய அதர்மத்தை செய்திருக்கிறேன். அந்த அதர்மத்தில் இருந்து அந்த தவறுகளை சரி செய்வதற்கு நான் தர்ம வழியில் நடந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா என் தலை கண்டிப்பாக காக்கப்படும். அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். இப்போ நான் மறுபடியும் அதர்மத்தை நிறைய செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு மேற்கொண்டு 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 அதர்மம் கூட போகிறது அப்படின்னா உன்னைய காப்பாற்றணும்ல. விட்டோம்னா நீ நிறைய அதர்மியாகி ரொம்ப மோசமாகி அடுத்த பிறவியில் இன்னும் கேவலமான நிலைமைக்கு நம்ம போயிடுவோம்ல. அப்போ அதை செய்ய விடாமல் இருக்கிறதுக்காகத்தான் நமக்கு என்ன பண்ணுது, நம்ம தலையை வெட்டிடுது. அதுவும் கரெக்டு தான், தப்பு இல்லை, அதுவும் நம்மளை காப்பாற்றுது. ஏன்னா இந்த முட்டாளுக்கு புரியல, நான் ரொம்ப தப்பு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால் அந்த என்னை கொல்வதும் தர்மம்தான். அதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுடா, அதை கேள்வி கேட்காதடா. இந்த கணத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கா, கரெக்டு தான். இந்த தருணத்தில் உனக்கு ஒரு குழந்தை இறந்து போய்விட்டதா, அதுவும் தர்மப்படி தான் நடந்திருக்குது. ஏன்னா அது குழந்தை இருந்தால் உனக்கு பாதிப்பு அதிகம், இன்னும் நீ நிறைய தவறுகள் செய்வேங்கிறதுக்காக அதை தூக்கியிருக்கு. இதோட அர்த்தம் நமக்கு புரியாதனால நம்ம மரணம் எனக்கு தப்பு,